லவுட்டா பேசு. ஆமா என்னோட பேசுவதற்கு ஒரு ஆளு ஒண்ணு தேவைன்னு வாங்கிட்டு சொல்லி வச்சிருந்தேன். ஆமா ஆமா தானே? ஆமா. ஆளு கிடைச்சிச்சா இல்ல கிடைக்கலையா? மறுபடியும் வந்து என்கிட்ட நீ சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்றது தானே வந்திருக்கான். அப்படியா? என்ன பண்ண? எப்படி எப்படி ஆளு அருமையான ஆளு கிடைச்சிருக்குது. அப்படி அருமையான ஆளா? ஆமா. அருமையான ஆளுனா பெரிய ஆளு. அப்படி பெரிய ஆளா? பணங்காசுல. பணங்காசுல பெரிய தம்பி. பணங்காசு ஃபர்ஸ்ட் வைப்புல. ஆமா. பெரிய ஆளுங்க. பெரிய ஆளு. சரி சொல்லுடா. குடு. இந்த சாப்பிடா. ஒரு பிரியாணி சாப்பிடுறா. 10 ரூபாய்க்கு பிரியாணி. மட்டன் பிரியாணி சாப்பிடுறா. 10 ரூபாய்க்கா? இல கூட வராது. அட வரது தின்னு. சரி விடு. வர வரைக்கும் லாபமே. சரி. அவ்வளவு பெரிய ஆளு. ஆமா. அவ எப்பேருக்கு அந்த ஆளு தெரியுமா? எப்பேர்ப்பட்ட ஆளு? எங்க அங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குதா? எங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குதா? ஓய் 110 ரூபா. குடு. ஆய் சாப்பிடுறா பிரியாணி. எங்க அங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குதா? அங்கலாம் வந்து பில்டிங் இருக்குது அவருது. அப்படி அப்படி. பின்ன பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குதா? அங்க பூரா பில்டிங் இருக்குது. அப்படியா? பில்டிங் கட்டி விட்டுக்கறாரு. பெரிய ஆளு இல்லையா? பெரிய ஆளு. 110 ரூபா. கணக்கு வேற நாக்கு வைக்கிறா. இல்ல நீ தெரியாம வச்சிருந்தா மாவுல அடிச்சிட்டு. 150 ரூபாய் எனக்கு தெரியாதா? கலை தெரியுமில்ல. சரி விடு. வாங்கி தின்னு போ. பிரியாணி 150 ரூபாய்க்கு வரும். சரி. அங்க மறந்தவரா கொஞ்சம் சாஜாதான் முடியா. என்ன குஸ்ல? ஆமா. பஸ் ஸ்டாண்ட் கட்டதாவல பில்டிங் கட்டி விட்டுக்கறாரு. அவரை பார்க்கணும்னா தலைவரை கூட பார்க்கலாம். எம்எல்ஏ கூட பார்த்தறலாம். ஆனா அவரை பார்க்கணும்னா காசு கொடுத்து தான் பார்க்க முடியும். ஆமா. அவ்வளவு பெரிய ஆளு. பெரிய ஆளு. அவ்வளவு பெரிய ஆளு. ஆமா. காசு கொடுத்து தான் பார்க்க முடியும். காசு கொடுத்து தான் பார்க்க முடியும். ஆமா. சரி. அவரை பார்க்கணும்னா அடையாளம் எப்படி? அவரு போட்டோ ஒரு பக்கம் ஒட்டி இருப்பாங்க. அவர் போட்டோ ஒரு பக்கம். அவங்க வீட்டுக்காரி போட்டோ ஒரு பக்கம் ஒட்டி இருப்பாங்க. அப்படியா? ஆமா. சரி. அது பார்த்து தான் ஆளு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? அது பார்த்து தான். ஆமா. அவர் அடையாளம். ஆமா. இவர்தான் காசு கொடுத்து தான் பார்க்கணும் ஆளு. காசு கொடுத்து தான் பார்க்கணும். உனக்கு சுசி பாப்பா அவர்களும் உனக்கு பவுனிஸ்ரீ பாப்பா அவர்கள் உனக்கு பாப்பா பேருனா கலைச்செல்வி. உனக்கு கலைச்செல்வி பாப்பா அவர்கள் இந்த பாப்பாளிக்காக அவருடைய சொத்திலிருந்து அன்பு கொடுத்திருக்கார். அவருடைய படிக்கக்கூடிய கல்விகள் இன்னும் மென்மேங்க ஓங்கி ஓங்கி வளர வேண்டும் என்று இந்த ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம். ராமோதயம் சொல்லுங்க. சரி. அவ்வளவு பெரிய ஆளு. அவ்வளவு பெரிய ஆளு. ஆமா. சரி. போய் பார்த்தா. அவரை போய் பார்த்தா. எப்படி இருப்பாரு? அப்படியே பயங்கரமா நிப்பா. அப்படி பயங்கரமா. ஆமா. எப்படி? காக்கி பேண்ட். காக்கி சரட்டு போட்டுக்கிட்டு. ஒரு கையில பக்கிட்டு. ஒரு கையில விளக்கு மாத்து குடிச்சிக்கிட்டு பயங்கரமா பாத்ரூம் போயிட்டு இது பிரியாணி சாப்பிடுற காசு. பிரியாணி ஒண்ணு சாப்பிட்டா காசா கலக்க சுண்ணி சுத்தி சாப்பிட்டா எங்க செலுக்கு எடுக்கிற பையன் போடா செட்டு போடா பையன். எங்கடா 40 ரூபா காணா பாத்ரூம் கலரால கொண்டு வந்து வித்துறாங்க. ஆமா ஆமா. ஏய் போடா பேசிறேன் போடா. நானா பாப்பா பேசிறேன். சரிண்ணா. அத்தலகறா. அவர் போய் பாருமா? சரி. தம்பி பாப்பால பார்த்து நான் பாட்டு தக்காளி பாப்பால பார்த்து நான் பாட்டு பாட ரசிக்கின்றேன். பாட்டுல விடுறியா? இல்ல பாட்டு பாட ரசிக்கிறேன் இல்லையா? கண்ணே என் காதல் கண்ணி ரசமே. கண்ணே என் காதல் கண்ணி ரசமே. நம்ம சாப்பிட்டு வந்த வெள்ளப்பூண்டு ரசமே. என் இச்சைகளை தீர்க்க வந்து என் பச்சை மிளகாயே. என் பசியை போக்க வந்து என் பழைய சோத்து பானையை. உன்னை லவ் பண்றேன். நீயா? உன்னை நான் காதலிக்கின்றேன். பாப்பால பார்த்து நம்ம பாட்டு பாட ரசிக்க வேண்டும் அல்லவா? நீங்க பங்கினி உத்தரம் அதனால முருகு மேல பாடலாம். பக்தி பாட்டு மருதமல முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு முருகனுக்கு வள்ளிக்கு தெய்வனுக்கு மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க. நீங்க மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க. அங்க மருதோட மண்ணு விட்டு பேசி பாருங்க. தீராத வண்டிகள் எல்லாம் தீர்ந்து பாருங்க. சத்தியமா சொல்லுறேன். தீராத வண்டிகள் எல்லாம் தீர்ந்து பாருங்க. அங்க
இருக்கு. இத்தனைக்கும் ஆமா இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. உனக்கு பயன்படுறது சொந்தாச்சு. ஓ சொந்த மலை. சரி இருந்தாலும் மக்கள் நிறைய அவளோட எதிர்பார்த்துக்கிறார்கள். முன்னே பேசுறாங்க. ஆமா சரி வாமா அண்ணா, நம்ம இருவரும் தவறான பேசக்கூடிய வார்த்தையில் போனால் போகட்டும். போட்டுக்கிறியா ஆளுங்களை பார்த்து தவறு பேசுறோம் இல்லையா பாப்பா? அண்ணா மேல கைய வைக்காத பாப்பா. ஏன்னா பொட்ட பிள்ளையும் மேல கைய வச்சா எனக்கு வளவலன்னு வருதா? அந்தாட்ட வேலை வலன்னு கூட பிறந்த அண்ணன் மாதிரி தானே உன்னை நினைச்சுக்கிட்டேன். ஒரு மாதிரி ஆகுது பாப்பா. எடுப்பா கைய. அதனால தொடர்றதே தாங்க. ஒரு மாதிரி உன்னை தொடர்றதே இல்லைண்ணா. சரி சரி பாப்பா. அப்படி இருந்தாலும் இந்த சபையை முன்னிட்டு வர தருண காலங்களில் நான் யார், எமதுடைய பெயர் என்ன, இந்த இரவு நடத்தக்கூடிய நாடகத்தில் நான் யார் யார் சொல்லவா? பாப்பா ஆகட்டும் பாப்பா. அண்ணா உனக்கு என்ன முட்டுக்கல்ல அது? எங்க நட்டுக்கிறாங்க முட்டுக்கல்ல? ஏன் முடிச்சு பாரு என்னன்னு முட்டுக்கல்ல இருக்கு? இல்ல எங்க கை வச்சுக்கிற? இது உக்காதுமா. அது காதுதான். நீ எங்க கை வச்சுக்கிற? நான் கை வச்சுக்கிறேன். நல்லா திரும்பி பாரு. ஓ மலங்க இங்க பட்டுருச்சா? சரி சரி. பண்ணு மேல கை வச்சு மெது மெது இருக்குன்னு பார்த்தேன். சரி சரிமா. என்ன உங்களால ஒரு காந்த சக்தி இருக்குதுமா? காந்த சக்தி இருக்குது. நீ நல்லா இருப்பியா? யா நீ நல்லா இருப்பியா? யாங்க நீ நாசமா போயிடுவ போ. நான் புடிச்சிட்டு மாசமா போயிடுவேன். இப்படி போயிடுவேன். பாத்தியா போ வண்டி இருக்கு டோலரு. நாங்க எடுத்துட்டு காத்தாடிக்கு சீலாக்கு கூடு குடிச்சிட்டு அப்படி கிளம்புவோம். அப்படியா? ஆமாமா. இருக்கட்டும். இருக்கட்டும். அம்மா என்னுடைய பெயர் தான் உளிவி என்று சொல்லலாம். ஓ உன்னுடைய பெயர் உளிவி. உண்மைதானா? இருந்தாலும் உன்னை பெற்ற தாய் தந்தை யாரம்மா? அண்ணா அப்படி இருந்தாலும் நம்மளுக்காக அன்பளித்த அன்பு உள்ளங்கள் அவருடைய குடும்ப மல்லிகைகளுக்கு அருகு போல் வேறுண்டி மூங்கில் போல் திறதலுக்கு எல்லாம் அந்த முருகப்பெருமான வேண்டுகின்றோம். அம்மா என்னுடைய பெயர் உளிவியாக இருந்துட்டாலும்
என்னை ஈண்டெடுத்த தெய்வங்கள் 10 மாதம் ஆமா 300 நாள் 18,000 தசை நாளையை அங்கத்தில் சுமந்து பெற்ற அப்பேற்பட்ட உள்ளம் யார் தெரியுமா? சொல்லட்டுமா? உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரம்மா? என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யார்? யாரு? அண்ணா அப்பா. என் தாயோ கௌரி அம்மா, தந்தையோ நாகராஜ மன்னர். உண்மைதான். கௌரி அம்மாவுக்கும் நாகராஜ மன்னருக்கும் நீ மகள் உழுவியாக பிறந்து அம்மா எங்கள் நாடோ பாதாள லோகம். பாதாள லோகம். உண்மைதான். சரி, நாங்க பாம்பு இனத்துக்கு சேர்ந்தவர்கள். பாம்பு இனத்துக்கு சேர்ந்தவர்கள். ஆமா. சரிமா. மண்ணில் எப்படி உழுவி உழுவி போவோம் இப்படி. அதனாலதான் எனக்கு உளிவி என்று பெயர் வைத்திருக்கிறார். உழுது உழுது போனதனால் உனக்கு உழுவி என்று பெயர் வைத்தார்கள். உண்மைதான். சரிமா. நாகராஜ மன்னனுக்கும் கௌரி அம்மாவுக்கும் நான் மகளாக பிறந்து இப்ப நான் எத்தனை வயது இருக்கிறேன்? எத்தனை வயசு? 16 வயது பருவ மங்கையாக இருக்கின்றேன். எப்படி? 16 நிறைந்த பருவமங்கை. ஆமா. எப்படி? அழகதான்.
ஆசை கிளியே கோபமா என் அருகில் வரவும் வேதமா என் அருகில் வரவும் கை வைக்கலாம் அப்படி 16 வயது மங்கையாக இருக்கிறதா சொன்னான். ஆமா கோமாளிக்கு ஒரு ஆசையை பத்தி ஆமா நான் வயசு பையன்மா கோமாளி ஆமா கோமாளா உங்களுக்கெல்லாம் எந்திரிக்குதே இல்லையா இப்படியே அப்படி கேட்டுக்கிட்டு ஒரு சோத்துக்கே என்னன்னா அதை மட்டும் குறை வைக்க மாட்டேன். இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே உன்னை கண்டு என்னை கண்டு உன்னை கண்டு அறியப்படல மாதிரி அப்படி எண்ணங்கள் தோடுது. காதல் மோகம் ஏற்படுகிறது. ஆமா தமிழராடே அம்மா நான் 16 வயது பருவ மங்கையாக இருக்கின்ற போது நான் யார திருமணம் செய்திக்கலாம் என்ற ஆசையோடு இருக்கிறேன். யார இருப்பாங்க நான்டா பிள்ளைக்கு நெப்பித்துக்காது தெரியுது. அப்படியெல்லாம் இருக்காது. நீதான் 5 கிலோ அரிசிக்கும் 500 ரூபாய் பணத்துக்கும் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டேன்னா செத்துப்பா. சரி அது தெரிஞ்சு போச்சா? அது ஏன் ஆபரேஷன் பண்ண தெரியுமா? கொரோனா 2-3 வருஷம் முன்ன கொரோனா வந்துச்சு. சீட்டு கட்டுறது காசு இல்ல, குடிக்கிறது காசு இல்ல. ஒரே நாள் விளம்பரம் பண்ணா குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்றவங்களுக்கு 5000 ரூபாய் பணம், 25 கிலோ அரிசி, ஒரு வேட்டி, ஒரு துண்டுன்னா பார்த்தா யாருக்கு தெரியாது. போய் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிட்டு ஓய் என்ன புண்டைக்கு எனக்கு மட்டும். சரி நைட் என்ன கூத்து இங்க வந்துடுறோம். பகல் பூரா சும்மா தானே கிடக்குது. ஏன் நீ வாங்க முடியா? அம்மா நான் யார திருமணம் செய்திக்கலாம் என்ற ஆசையோடு இருக்கிறேன். யாரை? எப்பேற்பட்ட அழகு? எப்பேற்பட்ட அழகு? அவர் அழகை கேட்டிருக்கிறியா இல்ல ஒரு நாளாவது பார்த்திருக்கிறியா? சொல்லு பாப்பா. நான் தான் எப்படி தெரியல சொல்லு பாப்பா. நீயாதான் இருக்குமா? நானே தான் கேஸ் போட்டு வெளியே எம்ஜிஆர் தான். பரமேசு சொல்லு என்ன அழகு? அம்மா எப்பேற்பட்ட அழகுடைய மன்னரை திருமணம் செஞ்சுக்கலாம்னு ஆசையோடு இருக்கிறேன் தெரியுமா? அம்மா யார் தெரியுமா? யாரு? அம்மா உள்ளங்காலில் உமைய மாணிக்கம், கடுங்காலில் குளிசு, முழங்காலில் முத்து மாணிக்கம், இடுப்பில் ஒட்டிவான, தொப்புளில் அமலகரசம், மார்பிலே கவசம், கழுத்தில் சிவன் மாலை, உத்ராட்சி மாலை, பல்லில் பரசவேணி, நாவில் நட்சத்திரம், சிரசில் பிரம்மமுடி தாழ்விடம், இப்படி வர்ணிக்க முடியாத ஏர் நெட்டி எதிர்ராமம் இப்பேற்பட்ட மன்னரை திருமணம் செஞ்சிக்கலாம் என்று ஆசையோடு இருக்கிறேன். அவர் பேர் என்னம்மா? ஆளாள் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜன் திருமணம் செஞ்சுக்கலாம்னு ஆசையோடு இருக்கிறேன். அர்ஜுன மகாராஜன் நீ திருமணம் ஆசைப்பட்டு ஒரு நாள் கூட அவர் இப்படிதான் இருப்பாரு, கண்ணுல பார்த்ததே இல்ல. அக்கா டீ ஒரு 10 டீ கொடுங்க. எப்படி 10 டீ? அம்மா கண்ணுல பாக்கல, அவர் அழக மட்டும் தான் கேட்டிருக்கிறார். இல்லம்மா அழகு நீ இருக்குது பாதாள நாடு. பாதாள நாடு அவங்க வந்து நாட்டுக்கு அரசர்கள். ஆமா இல்லையா? ஆமா. நீ எப்படி அவர் திருமணம் செய்யலாம் நீ எப்படி நினைக்கிற? அம்மா நாங்க பூலோகத்தில் இருக்கும் போது காண்டாவனத்தை தகனம் செஞ்சாரு. யாரு? அர்ஜுனர். அப்படி தகனம் செய்கின்ற போது நாங்க எங்க செஞ்சோம்? எங்க? இந்த புத்தின் வழியாக உயிர் பிழைப்பதற்காக பாதாள லோகம் சென்று விட்டோம். அகப்பட்டு விட்டீர்கள். சரி, எங்க பாதாள லோகத்தில் இருந்தோம். அப்படி நாங்க பாதாள லோகத்தில் இருக்கின்ற போது இவர் நாங்க எப்படி திருமணம் செஞ்சுக்கலாம் என்று யார் சொன்னார்? யார் இந்த பாதாள லோகத்துக்கு வந்தார்? அம்மா பூலோகத்தில் இருந்து ஒரு நர மனிதன் எங்க வந்தார்? இந்த புத்தின் வழியாக பாதாள லோகம் வந்தார். சரிம்மா. யாரு? கருத்த உருவம், பெருத்த மேனி. அவர் எங்க பாதாள லோகத்துக்கு வந்தார். என் தந்தையார் என்ன செஞ்சார்? இப்பேற்பட்ட இந்த பாதாள லோகத்துக்கு நரமனிதன் வந்து விட்டார் என்று எங்களுடைய பாம்பு இனத்துக்கள் எல்லாம் நோண்டி விட்டார்.
கடிச்சு கொல்லுங்க கடிச்சு குதிரைகள் சாகட்டும் என்று பாம்பு என்னமெல்லாம் அவரை கடிச்சிச்சு. சரி. அப்ப என்ன ஆனாரு? இருந்தாரா? இறந்தாரா? செத்தாரா? இல்ல பிழைத்தாரா? சிவன்பதி சேர்ந்தாரா? சிவன்பதி சேர்ந்தாரா? என்ன ஆனாரு? இந்த பாம்பெல்லாம் கடிச்சிச்சுல்ல, தண்ணீர் தாகம் என்று தண்ணீர் கத்துக்கிறார். தண்ணீர் கத்துக்கிறார். சரி. அப்ப என்னுடைய தந்தையார் என்ன பண்ணார்? என்ன யோசிச்சார்? அம்மா தண்ணீர் என்று கேட்கின்றார். 64 ஜாடி விஷத்தை கொடுத்தார். பாம்பு விஷத்தை குடிச்சு சாவட்டும். அப்ப 64 ஜாடி விஷத்தை குடித்த உடனே அவர் என்ன ஆயிடுச்சு? 16,000 கஜேரவனுடைய மாவீரன் ஆயிட்டார். ஏனை போல் பலம் வந்து விட்டது. அதுல சாவவில்லை. ஓஹோ, எப்ப நம்ம பாம்பினமெல்லாம் ஏறி விட்டோமோ, கடிச்சு கொலிச்சு அப்பயும் சாவல. தண்ணீர் தாகம் ஏற்பட்டான். 64 ஜாடி விஷத்தை கொடுத்தோம். அந்த விஷத்தை குடிச்சுமே சாவு வரல. நம்ம என்ன செய்ய வேண்டும்டா, தன்னுடைய மகளாகிய உழுவிய இவனுக்கு தான் பொருத்தமானவன், திருமணம் செய்து விடலாம் என்று என்னுடைய தந்தையார் நாகராஜ மன்னன் அந்த பீமசேனத்துல சொல்ல, அப்பதான் அந்த பீமசேனன் சொன்னார், ஐயா உன்னுடைய மகளை உழுவிக்கு நான் பொருத்தமானவன் அல்ல. நான் பொருத்தவன் அல்ல. இருவருக்கு இளைவனாகிய, இருவருக்கு மூத்தவனாகிய ஆளால் அழகு மன்னன் என் தம்பி இளைய சகோதரன் அர்ஜுன மகாராஜன் இருக்கிறான். அவர்தான் உன்னுடைய மகளாகிய உழுவிக்கு பொருத்தமானவன் என்று அவர்தான் சொன்னார். சொல்லிவிட்டு சென்று விட்டார். அவர்தான் அந்த அழகை பத்தி பேர்பட்டாலும் சொன்னாரு. சரி. அதனால அன்று முதல் இன்று வரை நான் அவரே தான் திருமணம் செஞ்சுக்கலாம் என்று செஞ்சா அதான் அர்ஜுனன் தான் செய்யணும். ஆமா, இல்ல செய்யாது அப்படியே சன்னியாசி காலம் மூலம் கன்னியாவே கூட இருந்தலாம். சொல்றது உண்மைதாம்மா. எப்படி? அதாவது படிச்சவனை விட மனுஷனுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணா வாழ்க்கைக்கு சுகமா இருக்கும். ஆமா ஆமா. அதனால உள்ளத்தில் மனக்கோட்டை கட்டி இருக்கிறான். அவரே தான் திருமணம் செஞ்சுக்கலாம் நாம இப்ப பேசணும் இல்லையா? இந்த பேசி வந்து நம்ம கிட்ட தான் இருக்கணும், நம்ம இருவருக்கிட்ட தான் இருக்கணும். என்னுடைய தாய் தந்தை யாருக்கிட்டுமே ஒரு சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டோமா? ஆமா, எந்த நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள தான் இருக்கணும். அதனால ஏதோ ஒரு காரணமாக என்னுடைய தாய் தந்தை இருவரும் அழைத்திருக்கிறார். போய் சந்திப்போமா? புறப்பட போலாம்.
அப்பா கண்ணே தங்களுடைய தாய் தந்தை இருவர் பாதத்துக்கும் மல்லிகை முல்லிகை மறி மறி கொழுந்து பலவிதமான மலர்களும் எடுத்து பட்ட அடைகளாய் துடைத்து இருகரம் குவித்து சிறந்தாழ்ந்து வணைகின்றேன் அப்பா. வாழ்வாய் பெண்மணியே, தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தாய் திருவடி பாதத்தை நீ படைந்தபடியால் எப்படி வாழ வேண்டும்? எப்படி கண்ணை எந்த திருப்பாதம் மலர்